நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்திலே அதிகபட்சமா நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில 34 என்ற அதிக கனமழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று மேல்பவானியில 22 சென்டிமீட்டர் அளவுல அதிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்துல பரவலாக கனமழையும், பல இடங்கள்ல மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழையும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இதே நிலை நாளை தினம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பும், கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் நீடிப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அளவிலான இயல்பான அளவு ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், வரக்கூடிய 23ஆம் தேதி வரையிலும் தமிழகத்துல பொதுவாக மிதமான அளவில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் நீடிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வரக்கூடிய 19ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக காற்றினுடைய திசை மேற்கு திசையில் வரக்கூடிய சூழல்ல அதனுடைய வலுவும் அதிகரித்திருப்பதனால நமக்கு கடலூர் செல்லக்கூடிய மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நிலப்பரப்புல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் காற்றினுடைய வலு அதிகமாக இருக்கிறது. உள் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களிலும் தரைக்காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.